இன்றைக்கி நம்மக்கிட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரீலான்ச் பண்ண புது எஸ்டி ரோட்ஸ்டர் தான் இருக்குது. ஜிஎஸ்டி 2.4க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது 1.83 லேக்ஸில் ஆரம்பித்து 2.08 லேக்ஸ் வரைக்கும் வருது. ஸோ இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இதோட இன்ஜின் தான். இந்த செக்மெண்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஜின்னே சொல்லலாம். உள்ள இன்டர்னல்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஆக்சலரேட்டிங் மோட்டர் சைக்கிள் இந்த செக்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். செகண்ட் விஷயம் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஹேண்ட்லிங் தான். ரொம்ப ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஹேண்டில் பண்ணுது. ஒரு கார்னரை காட்டினீங்கன்னா அப்படியே க்ளூ பண்ணிவிட்டு அதில் போயிட்டே இருக்காப்புல. ஒரு ரோட்ஸ்டராக ரொம்பவே நல்லா இருக்குது. தேர்ட் பாசிட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் ப்ரீவியஸ் ஜென்னோட ஆகியிருக்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு ரைடிங் மோட்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு லோ அண்ட் டார்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன வெர்ஷன் மாதிரி அதிகமாக ஹீட் ஆகலை, அதிகமாக வைப்ரேட் ஆகலை. எல்லாமே ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். அண்ட் லிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்ஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் சைக்கிள் வந்து முன்னாடி இருந்த மாதிரி டாப் எண்ட் இல்லை. டாப் எண்ட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 120 போது, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஹெட்ரூம் இருக்குது. ஆனால் அந்த 100 to 120 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் ஏறுது. ஈவன் நீங்கள் 5th கியர் போட்டு இழுத்தாலுமே. அண்ட் தென் அடுத்த நெகட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா அதோட ரைட் குவாலிட்டி தான். ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் ஃபீல் ஆகுது.